சீமான் அவர்களோட அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல அரசியல் தான். ஆனால் மக்கள் யாரும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, என்ன செய்யறது? ஓகே, எதனால ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இலவசம் வேணாம், நான் எல்லாருக்கும் வேலையை கொடுத்துட்றேன், விவசாயத்தை மீட்டழிச்சு கொண்டு வரேன் அப்படின்றாரு. நெளிவு சுழிவு நிறையா இருக்கு. அவர் நெளிவு சுழிவுலாம் எடுக்கிறதுல ஒரே ஸ்ட்ரைட் பார்டராக இருக்காரு. அது எல்லாத்துக்குமே ஒத்து வரல, எல்லாத்துக்குமே ஒத்து வரல. இருக்கிறதால தமிழ்நாட்டில் ஜெயிக்க வாய்ப்பு கரெக்டு தான். ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு தான் இல்லையா? எத்தனை நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். வாய்ப்பு எங்கே இருக்குது? வாய்ப்பு கரெக்டான அரசியல் தான். ஆனால் நெளிவு சுழிவு இருக்கணும். ஓகே, இருக்கணும். ஏன்னா நம்ம நிகழ்காலத்தை பார்க்குறோம்ல. இப்போ அவர் என்ன இருக்குதோ அதை யதார்த்தத்தை பார்க்கணும்ல. கரெக்டாக கத்தி மாதிரி பேசலாம், கத்தி மாதிரி வாழ முடியாதுல்ல. கொஞ்சம் நெளிவு சுழிவு கொடுக்கணும், கொடுத்தா வரலாம். ஆனால் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறதா தான். இப்போ நாம் கூட தான் எதிர்பார்த்தோம். ஆனால் மக்கள் இல்லையே, ஓட்டு போலையே. இப்போ அவர் மீண்டும் ஒரு இடத்துல கூட அது நிஜமாலுமே எந்த கட்சியாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே இருக்கும். விஜய் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு மூலையில் வந்து சீமான் மாதிரி ஒரு ஆள் முதலமைச்சராக வராட்டி கூட கொஞ்சம் சைட்டில் வந்திருக்கணுமே அப்படின்னு நமக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது. என்ன செய்யுது? ஓகே, இப்போ அவர் மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? மீண்டு வரணும் என்ன சிறப்பாக களப்பணி ஆட்டணும். என்னதான் இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்களோட அவர் அதிகமாக தான் களப்பணி ஆட்டியிருக்காரு. இருந்தாலும் அதுதான் அந்த நெளிவு சுழிவு கிடையாது. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு மட்டும் கிடையாது, கவர்ச்சிருக்குல்ல, சினிமா கவர்ச்சிருக்குல்ல. ஒரு தான் தப்புன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை, ஆனால் கவர்ச்சிருக்குல்ல. இப்போ உங்களுக்கும் நமக்கும் அது கிடையாது இல்லை. நம்ம போய் கத்தி 10 பேரை கூப்பிட்றதுக்கு அவர் கத்தாமல் தெருவில் உட்காந்து 1000 பேர் தட்டிட்டு போகிறாரு. அது இயல்பு தானே. ஓகே, நல்லா இருந்தால் சார் தான், நல்லது பண்ணால் சார் தான். மிக நன்றிண்ணே. தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் குறை தெரியுதா? இல்லைண்ணே, உங்களுக்கு எது திட்டங்கள் பிடிச்சிருக்கு? இந்த 1 மாத காலத்தில் அவரோட செயல்பாடு எப்படி? புதுசாக எல்லாம் முன்னாடி அந்த திட்டம் தானே, அது நல்லா தான் இருக்குது. இப்போ இந்த காலை உணவு திட்டத்தை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விரிவாக்கம் பண்ணியிருக்காருல, அது நல்ல திட்டம் தான். ஓகே, இப்போ அதாவது தமிழ்நாட்டில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 13 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எதனால் அந்த கடன் உருவாயிருக்கும், யாருனால உருவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கடன் எல்லாம் முந்தைய ஆட்சி தான், எல்லாமே வாங்கி தான் ஆகணும். எந்த கவர்மெண்ட்டாக தான் வாங்கி தான் ஆகணும். கடன் வாங்காமல் யாரும் பண்ண முடியாது. எதனால கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க? கடன் இப்போ எல்லாம் திட்டம், நல்ல திட்டம், இலவச திட்டம்னா கடன் வாங்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. விஜய் கொடுத்தாலும் கடன் தான் கொடுக்கணும். ஆனால் வரம்புக்குள்ளே வாங்கணும், வரம்பை மீறி வாங்கக்கூடாது. ஓகே, இப்போ விஜய் கொடுத்தாலும் இப்போ இலவசங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ ஏன் இலவசங்கள் கொடுக்குறாங்க? மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கொடுக்க வேண்டியதானே? ஏன் எல்லா மக்களுக்கும் 1000 குடும்பம் இருக்குன்னா 1000 பேத்துக்கு வேலை கொடுக்க முடியாது இல்லை. 50 பேத்துக்கு வேலை கொடுக்கலாம். மீதி இல்லாதவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கலாம். இலவசங்கள் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். இப்போ நமக்கு தெரியல, சிட்டிக்குள்ளே இருக்கோம், ஒரு ஈஸியாக 1000 ரூபா சம்பாதிச்சிடுறோம். அதே கிராமத்தில் போனீங்கன்னா ஒரு 1000 ரூபா எவ்வளோ கஷ்டம் சம்பாதிக்கிறதுக்கு. ஆம்பளை இல்லாத வீட்டிலலாம் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அவங்களுக்குலாம் மாதம் ஒரு 1000 ரூபாங்கிறது மாதம் 10,000 ரூபா மாதிரி இல்லையா? கொடுப்பா 10,000 ரூபா மாதிரி இல்லையா? அது எவ்வளோ பெரிய பெனிஃபிட். அதையும் வேணாங்கிறீங்க. இப்போ அரசியல்வாதிகள் வந்து இப்போ கடன் வாங்கி அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ தாவேக்கா அரசு வந்து திமுக மேலே குற்றச்சாட்டுது. அதெல்லாம் பேசவே வேணாம். அதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டாங்க. புதுசு அதெல்லாம் ஒன்றும் பேச வேணாம். நலத்திட்டங்கள் சொல்கிறீங்களா? ஏன் இலவசம் வாங்கன்னு கேட்குறீங்களா? அது தொடர்தான் செய்யணும், யார் வந்தாலும் தொடரணும். ஓகே, அது இலவசம்னு சொல்லக்கூடாது. இல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம், அதுதான் இலவசம். பொறுத்தளவில் இதுவரை நடைபெற்ற அரசாங்கத்தில் வந்து விஜயோட ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில குற்றங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த சில கற்பழிப்புகள், சில மர்டர், கொலைகள்னு சொல்கிறாங்க. இது இப்போ 1 வருஷம் ஆனால் தான் தெரியும். இது ஒரு சில மேட்டருக்கு வந்து சென்சிட்டிவான மேட்டர்கள், ஒரு சில இயற்கையாக நடைபெறத குற்றங்கள் தான் இருந்தாலும் இந்த மாதிரி குற்றங்களை கொஞ்சம் சீவியராக நடவடிக்கை எடுத்தால் இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு இன்னும் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அது போக வந்து விஜயோட ஆட்சியில் வந்து என்டிபிஎஸை பொறுத்தளவில் இந்த கஞ்சா, கணேஷ் புயல போன்ற விஷயங்களை வந்து நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உண்மையிலே அதை பாராட்டத்தக்கக்கூடியது. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் அந்த மாதிரி குற்றங்கள் இப்போ அதிகமாக குறைஞ்சதாக தெரியுது புது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு. அதனால் விஜயோட ஆட்சி சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் 6 மாதம் கூட முடியாத காலத்தில் அந்த ஆட்சி பற்றி முழு செயல்பாடுகளையும் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இதான் ஓரளவுக்கு திருப்திகரமாக பொதுமக்களுக்கு ஆட்சி சிறப்பு. வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் காரணம், என்னவா இருக்கும், எதனால் இந்த கடன் வந்துடும்? இந்த கடன் சுமையை வந்து நம்ம வந்து முழுசாக நான் பார்க்கல, அதை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ இதை பொறுத்தளவு இந்த இளைஞர்களுக்கு பொறுத்தளவில் வந்து இந்த என்டிபி, இந்த கஞ்சா, கணேசு, குக்கா அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இதுவரை நடைபெற்ற ஆட்சிகளை விஜய் ஆட்சியில் வந்து அதை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களை தான் எதிர்கால இளைஞருடைய வாழ்க்கையில் வந்து
ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க சீரியல் இப்போ சொசைட்டியில் படிச்சுட்டு வேலையில்லா பட்டது நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தவறான பழக்கத்தினால அவங்களுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை, குடும்பமும் தலைகளாக மாறிடுது சில சூழ்நிலை. ஆனால் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு அது சிறப்பாக இருக்கு. ஓகே, நன்றி. அக்கா, விஜய் அவர்களோட ஒரு மாத கால ஆட்சி எப்படி இருக்குக்கா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. என்னென்ன அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லா திட்டமும் நல்லா இருக்குது. இன்னும் நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். வேற என்ன சார்? இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் நேற்று நிதிநிலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 13 லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் காரணம்னு நினைக்கிறீங்க? எதனால் அந்த கடன் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இது முன்னாடி ஆட்சி ஆண்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் காரணம். ஓகே, விஜய் சரி பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்க? ஆமாம், விஜய் சரி பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா? சரி பண்ணுவார்னா அது தெரியல, அவருக்கு தான். ஏன்னா இப்போ அவங்களுமே இலவசங்கள் கொடுத்து தான் இவ்வளோ கடன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜயுமே நிறைய இலவசங்கள் சொல்லியிருக்காரு. இதை சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? சரி பண்ண முடியுமான்னு அது நம்மளுக்கு தெரியாது. அவர் ஆட்சி ஆள்றாரு, அவருக்கு தான் தெரியும். சரி பண்ணி முடிஞ்சால் நல்லது. நம்ம தமிழ்நாடு வந்து கடன் இல்லாத 5 வருஷம் நல்லது இருந்தால் நல்லது. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்பு நல்லா தான் இருக்குது. ஏன்னா டெய்லி ஒரு கற்பழிப்பு, 3 வயது குழந்தை கற்பழிப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதிதாக சிங்கப்பெண் அதிரடி காவல்படை ஒன்று திறந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நல்லா தான் இருக்குது. ஆனால் பெண்கள் கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறது வந்து எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அவருடைய வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். அவர் முயற்சி தான் செய்ய முடியும். அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இதே இதுதானே டிஎம்கேல நடந்துச்சு. அதையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் மக்கள். அது என்னமோ உண்மைதான். ஆனால் இருந்தாலும் விஜய் வந்தனால ஒரு நம்பிக்கை இனிமேல் அதிகமாக இருந்தது. இனிமேல் கொஞ்சம் கம்மியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கம்மியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்க? விஜய் வந்ததுனால இதை கம்மி பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஓகே, இப்போ தமிழ்நாட்டோட விஜயோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 மாத காலங்கள் தான் முடிஞ்சிருக்கு. இது அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? இந்த 1 மாதத்துலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இன்னும் 5 வருஷத்தில் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து நிறைய நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறோம். நாங்கள் அவர் ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, மிக்க நன்றிக்கா. தேங்க்யூ.